ஓகேங்களா. ஸோ நம்ம அது உள்ளுக்குள்ள ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்கோம். பட் இது எவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்கோ அது வரைக்கும் திருப்பி ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடி திறக்கும். இப்போ நீங்கள் 2 ஐ பிளிங்கிங் கற்றுக்கிட்டீங்க. இப்போ 3வது ஐ பிளிங்கிங் போகலாம். ஸோ அந்த கார்ட்டூன் ஸ்டைல் ஐ க்ளோஸ் பண்ணுறது தெரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐ பிளிங்கிங் அனிமேஷனை நம்ம அடோப் அனிமேட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடோப் அனிமேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல், நியூ, இல்லாட்டி உங்களோட எக்ஸிஸ்டிங் ஏதாவது ஒரு கேரக்டருக்கு நீங்கள் ஐ பிளிங்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து எப்படி அனிமேட் பண்ணுறது தான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபேஸ் வரைஞ்சிக்கலாம். ஃபேஸ் கலர் எடுத்துப்போம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணி Ctrl+G கொடுத்துடலாம். அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு 2 ஓவல் வரைய போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த கலரை நான் வந்து ஒயிட் மாற்றிக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம கொஞ்சம் வேறு கலர் வச்சுக்கலாம், அப்போ தான் தெரியும். இதையும் நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஆல்ட் கீயை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒரு காப்பி வந்துடும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி Ctrl+Gன்னு கொடுத்துட்றோம். ஸோ இது தனியாக ஒரு குரூப் இருக்குது, இது ரெண்டும் தனியாக ஒரு குரூப் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஐ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டையும் தனித்தனி லேயரில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இது வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா, இதுக்குள்ளே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் இந்த குரூப்புக்குள்ளே. இதுக்கு நம்ம வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு கருவிலி வரைகிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் டிராயிங் டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கருவிலி போடுவோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதே கிளிக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டூலை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் டிராயிங் டூலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அப்போ தான் நம்ம வேறு டூலை யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி எல்லாமே ஆப்ஜெக்ட் டிராயிங்காகவே இருக்கும். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுறோம். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் டு லேயர் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும். ஒரு லேயரில் பண்ணது இப்போ 2 லேயராக பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து ஃபேஸு, இன்னொன்று வந்து ஐஸ். ஸோ இதுக்கு நான் ஐஸ்ன்னு போட்டுடுறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் ஃபேஸ்ன்னு போட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ஐஸை நம்ம இப்படி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கன்வெர்ட் டு லேயர் டு சிம்பிள்னு மாற்றிடுறேன். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபேஸ் டோட்டலாக இது ஹெட்டுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு கீழே தான் நம்ம வந்து பாடி, ஹேண்டு, கை இது எல்லாமே வரும். ஓகேங்களா. ஸோ 1 by ஒரு லேயராக வரும். நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஹெட்டு மட்டும் தான் பண்ண போகிறோம், ஏன்னா இது ஐ பிளிங்கிங் வீடியோ. ஸோ இதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப்பாக இருக்கும். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா F8 போட்டு நம்ம வந்து சிம்பிளாக மாற்றிடுறோம். அண்ட் ஃபேஸை நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே கூட விட்டுறலாம். பட் F8 போட்டு மாற்றுறது அட்வைசபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த கண்ணோட சிம்பிள்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குது. ஸோ இந்த லேயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 90 or 100 செகண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணோன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து லேயர் இன்க்ரீஸ் ஆகிடும். ரெண்டாவது அதுக்கு முன்னாடி இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். இன்னொரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அவுட்லைனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. மறுபடியும் இந்த அவுட்லைன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட் கீயை பிடிச்சி மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதுவும் செலக்ட் ஆகிடும். Ctrl+X கொடுங்க. Ctrl+X அதாவது கட் பண்ணி எடுத்துடுறோம். டபுள் கிளிக் பண்ணி வெளியே போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி Ctrl+Shift+V பேஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி Ctrl+Shift+V பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வெறும் Ctrl+V பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்கேயோ போய் பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் Ctrl+Shift+V அப்படி போட்டோம்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்துடலாம். 25th ஃப்ரேமில் ஒரு F6 ப்ரெஸ் பண்ணுறோம், கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். 20 அதுக்கப்புறம் ஒரு 1 2 3 1 2 3 அப்போ 4th ஃப்ரேம், 1 2 3 அப்போ 4th ஃப்ரேம், 4 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி ஒரு லைன் வரையலாம். அண்ட் இந்த பக்கமும் ஒரு லைன் வரையலாம். ஓகேங்களா. இதை லைட்டாக கர்வ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கீழே இருக்கிறத லாக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் இந்த லேயரில் வந்து மறுபடியும் இந்த மாதிரி போடுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. மறுபடியும் ஒரு கர்வ், மறுபடியும் ஒரு கர்வ். அப்புறம் இந்த கீ ஃப்ரேம் வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து போடுங்க. அகைன் இதுக்கு நேராக இப்படி போடுங்க. இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ். அப்புறம் இந்த ஃப்ரேம் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மறுபடியும் வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபேஸோட கலரே மறுபடியும் எடுத்துக்கிறோம், ஃபில் பண்ணிடுறோம் இந்த மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி, அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி, அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா
இந்த தேர்ட் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி அதே டிஸ்டன்ஸில் இங்கே விடுங்க. அப்புறம் செகண்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி இங்கே விடுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை கிளிக் பண்ணி இங்கே விட்டுருங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி ஏதாவது செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்ண போகிறேன். கண்ணு மூடி திறக்குதுங்களா? ஸோ அவ்வளோதான். இது ஒரு டைப் ஆஃப் கீ ஃப்ரேம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நம்ம நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஒரு 20 வாட்டி 20 30 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஐ பிளிங்கிங் சூப்பராக வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம அது உள்ளுக்குள்ள ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்கோம். பட் இது எவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்கோ அது வரைக்கும் திருப்பி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஐ பிளிங்கிங். ஓகேங்களா? இப்போது நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஐ பிளிங்கிங் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் நான் ஐஸ்குள்ளே போயிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் F5 ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்மள்ட்ட நார்மலாக தான் இருக்குது. அதாவது ஒரு கருவிழி அண்ட் இந்த கருவிலியை நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கே கொண்டு போயிடுறேன். முதல்ல எப்படி இருந்தோ அதே மாதிரி கொண்டு போயிடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட இந்த இதில் போயிட்டு இந்த ஐஸில் போயிட்டு இதுலேயே நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் V அங்கேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு லேயர் தான் இருக்குது. நம்ம இனிஷியலாக எப்படி பண்ணியிருந்தோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட இனிஷியலாக நம்ம பண்ணியிருந்த இது ஒரே ஒரு இது தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லேயரை அதுக்கு முன்னாடி நம்ம கீ ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம், ஒரு 100 செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ ஒரு 25th ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கீ ஃப்ரேம் இந்த மாதிரி வரைகிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த கீ ஃப்ரேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி கண்ணு கிட்ட வச்சுப்போம். ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்குறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் விழுந்துருச்சு. இப்போ இதே கீ ஃப்ரேமை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் இந்த கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணி அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஷேப் டிவின்னு கொடுங்க. அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணி கிரியேட் ஷேப் டிவின்னு கொடுங்க. ஓகே, இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வர்டாக இருக்குது இல்லையா, நம்ம மூஞ்சியவே மறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற இந்த ஒயிட்டை மட்டும் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட் கீயை பிடிச்சி கண்ட்ரோல் C காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லேயரில் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த கீயை வந்து ரைட் கிளிக் பண்ணி மாஸ்க்குன்னு கொடுத்துருங்க. இப்போ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது அன்லாக் பண்ணாதீங்க. அன்லாக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடி திறக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் வெளியே போய் ப்ளே பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு அந்த அவுட்லைனோட வித்தை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் அந்த பிளிங்கிங். ஓகே, ரைட். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஐ பிளிங்கிங். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 2 ஐ பிளிங்கிங் கற்றுக்கிட்டீங்க. இப்போ 3வது ஐ பிளிங்கிங் போகலாம். ஸோ மறுபடியும் நான் இந்த லேயரில் போயிடுறேன். அகைன் இந்த 2 லேயரையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். நம்மள்ட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு லேயர் வித்து அவுட்லைன் வித்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கருவிலி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு கீ ஃப்ரேம் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போது இவ்வளோ தூரம் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இந்த கண்ணோட சைஸை மாற்றிடலாம். Q ப்ரெஸ் பண்ணுங்கள். Q ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதாவது ரொம்ப கூட பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கட்டும், F6 போடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு F6 போடுங்க. ஷிஃப்ட் கீயை பிடிச்சி இப்படி பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஷிஃப்ட் கீயை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் போட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சி ஃபுல்லாகவே இப்படி பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது இந்த கீயை செலக்ட் பண்ணி இங்கே விட்டுருங்க. இந்த கீயை செலக்ட் பண்ணி இங்கே விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த கார்ட்டூன் ஸ்டைல் ஐ க்ளோஸ் பண்ணுறது தெரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அனிமேஷன் சின்ன குழந்தைகள் வீடியோக்கெலாம் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் 3 விதமான ஐ பிளிங்கிங்கை ரொம்ப குயிக்காக ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.